மக்கள் ஒரு கட்சியை ஏகோபித்தமாக வரவேற்கிறாங்கன்னா அரசியல் தெளிவு இருக்கிறவங்க, அரசியல் புரிதல் இருக்கிறவங்க அந்த கட்சி கூட இருப்பாங்க. அண்ணன் செங்கோட்டையன் வந்து வர வேண்டிய ஒரு தேவை இமீடியட்டாக இருந்துச்சு. அவர் வந்து போய் ரிசிக்னேஷன் கொடுத்தாருன்னா உடனே அந்த இடத்துல இவரை பார்த்துட்டாரா, அவரை பார்த்துட்டாரா, கேட்டில் நின்று வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார் அமைச்சர் அப்படின்லாம் நியூஸ் வருது. முதல் முடிவாக செங்கோட்டையன் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிற ரிசைன் பண்ணிட்டு போய் தாவைகளை சேர்றாரு. முன்னாள் எம்பி சத்யபூமன் போய் சேர்றாங்க. அண்ட் ஆதரவாளர்கள் எல்லாருமே போய் சேர்றாங்க. தமிழகத்தின் 4 மாவட்டங்கள் கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய இடத்துல இதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கோ உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ்னு. ஏன்னா அவர் ஏற்கனவே கொங்கு மண்டலத்தோட கிங்பின். இப்போ அவர் வந்து தாவேக்காக்குள்ள அஇஅதிமுகவையும் பாஜகவையும் புறக்கணித்துட்டு வராருன்னா ஜஸ்ட் இமேஜின் அவருக்கு எவ்வளோ ஒரு அங்கே ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்கும். கொங்குன்றது அதிமுக பிஜேபி அதிமுக பெல்ட் ஃபுல்லாக கொங்கு வாக்காளர். விஜய் வரைக்கு அப்புறம் கொங்குல வந்து அதிக அளவு விஜய் வரைகளுக்கு மேற்கு மண்டலத்தில் வந்து நிறைய வாக்குகள் கிடைக்குன்னு சொன்னாங்க. செங்கோட்டையன் அவர்கள் போய் இணைந்தது கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குமா விஜய் அவர்களுக்கு? நீங்கள் ஒரு 4 பேர் சொன்னீங்களே, அந்த 4 பேரோட வாத்தியார் வந்திருக்கிறாரு. கொங்கு மண்டலத்தில் அஇஅதிமுக ஸ்ட்ரென்த்னு சொன்னீங்களே, அந்த ஸ்ட்ரென்த்துக்கே மூல காரணமாக ஆணி வேற இருந்தவர். அப்போ அந்த இடம் இங்கே மூவ் ஆகும்போது அந்த ஷிஃப்ட் என்ன, அந்த பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க, அதுதான் இங்கே நடக்குது. ஆனால் அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ செம்மலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து தேவையில்லாதது. ஏன்னா ஒரு அரசு அதிகாரத்தை இருந்துட்டு கட்சியின் நிலைமையில் இருக்கும்போது இன்னொரு புது கட்சியை வளர்க்க போகிறன்றதுலாம் அது வந்து அவர் அரசியல் வாழ்க்கையை அழிச்சுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி முன்னாடி இவங்க எல்லாருமே நீங்கள் திமுகலேருந்து சில பேர் இப்போ கிளம்பி வருவாங்க, அவர் யார் தெரியுமா அப்படின்வாங்க. அதே மாதிரி அஇஅதிமுகவில் இருக்கிறவங்களாம் அவர் போனால் இப்படி ஆகிடும், அல்ல அவருக்கு இப்போ போனால் தாவே காக்கணும், அவருக்கு எதிர்காலமான்னு கேட்பாங்க. உங்களுடைய அக்கறை டேஷ் எல்லாம் அவரை கட்சியிலிருந்து, அவ்வளோ பெரிய ஒரு தலைவரை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பார்த்து நீக்கும் போது எங்கே போயிருந்தோம் உங்கள் வாய்? செங்கோட்டையன் அவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் தாவேகாவுக்கு என்ன அப்படின்றது. 2வது துணை முதல்வர் பதவி ஆசையை காட்டிட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ எது உண்மை? ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத விஜய் வந்து எப்படி உலக ஆள முடியும் அப்படின்னு நயனார் நாகேந்திரன் கேள்வி கேட்டிருக்காரு. இல்லை, நான் சொல்கிறேன்னே, இவரே தான் வந்து அந்த மாதிரி ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத விஜய் சார்கிட்ட, தம்பி விஜய் எங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம், எங்கள் கூட கூட்டணிக்கு வரலாம் அப்படி கெஞ்சினார். ஸோ இதெல்லாம் சொல்கிறேனே, வன்மம், அச்சம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இவரை தனியாக நின்று பாஜக இவர் ஒரு கவுன்சிலர் ஆக சொல்லு, நம்ம அப்புறம் பேசுவோம். அரசியலில் தெளிந்தவர்களும் அரசியல் காத்துக்கிட்டு இருக்கவங்களும் ஒன்றா சேரும்போது இங்கே ஒரு அரசியல் புரட்சி நடக்கும். அதுதான் 2026 மாற்றம். இது விஜய் சாரோட ஒன் மேன் விஷன், அது நடக்கும்னு சொல்லுங்கள். பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் தாவேகாவின் தீவிர ஆதரவாளர் திரு அனந்தஜித் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அவ்வளோதான். அடுத்ததா தளபதி முதலமைச்சர், செங்கோட்டையன் துணை முதலமைச்சர், இனிமேல் ஒரு சாம்ராஜ்யமே உருவாக போகுது. செங்கோட்டையன் அவர்களுடைய வருகை தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதரவை பெருக்கிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆதரவு இருக்கா முதல்ல? பரவாயில்லையே, இன்றைக்கி கூட இனிமே கேள்வியாக கேட்டேன் கூட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க ஒரு தனி தைரியம் வேணும். வாழ்த்துக்கள். ஆக்சுவலி இது வந்து ஆதரவு பெருகி இருக்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி வெளியே தெரியுது. ஆக்சுவலி உங்களுக்கு நான் வந்து முதல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். இந்த தியரி ஆஃப் ஐசோஸ்டசின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஸ்பர்கோட டிப்பு வந்து வெளியே தெரியுதுன்னா அதோட 10 மடங்கு பெரிய ஐஸ்பர்க் வந்து அடியில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த டைட்டானிக் படத்தோட கதையே. சின்ன ஐஸ்ன்னு செடிப்பாங்க, பெரிய ஐஸு கப்பலையோட கீழே பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்கும். அதாவது 1/10 தான் வந்து மேலே தெரியும், மீதி வந்து 9 பார்ட்ஸ் கீழே இருக்கும். அவ்வளோ பெரிய பிளாக் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் அரசியலில் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். நீங்கள் மக்கள் ஆதரவுன்னு செஞ்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி வந்து தலைவர்கள் உள்ளே வர்ற வருகையாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு பாதி, கண்ணுக்கு தெரியாதது இன்னும் அவ்வளோ பகுதி இருக்கும் உள்ள. அந்த புலி உங்களை பார்க்குறதுன்னா, நீங்கள் புலியை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி புலி உங்களை பார்த்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தாவேகாக்கு வரக்கூடிய தலைவர்கள் வந்து அவ்வளோ பேர் தயாராக இருக்கிறாங்க. நான் வந்து சும்மா சொல்லலை, அவ்வளோ கட்சிகளில் இன்றைக்கி திமுக வந்து ஓடி ஓடி ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கட்சிக்கும் கூட்டணிக்கும்னா அது வந்து இந்த ஒரு அச்சத்தில் தான். இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியும். ஸோ தாவேகாவை நம்பி, தாவேகாவை மக்கள் நம்புகிறாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே இட் இஸ் டெமோக்ரஸி. மக்கள் சக்தி தான் பெருசு. மக்கள் ஒரு கட்சியை ஏகோபித்தமாக வரவேற்கிறாங்கன்னா அரசியல் தெளிவு இருக்கிறவங்க, அரசியல் புரிதல் இருக்கிறவங்க அந்த கட்சி கூட இருப்பாங்க. ஏன்னா நல்லது பண்ணனாலும் சரி, இல்லை அந்த கட்சியை பலப்படுத்தினாலும் சரி, நீங்கள் அங்கே இருக்கிறது தான் சரியாக இருக்கும். வெளியில் இருந்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் அவுட் ஆகிடுவீங்க. அந்த ஜோன் அவுட் ஆக தயாராக இல்லாத எல்லா தலைவர்களுமே தயாராக இருக்கிறாங்க. அண்ணன் செங்கோட்டையன் வந்து வர வேண்டிய ஒரு தேவை இமீடியட்டாக இருந்துச்சு. அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அவரோட ஃபேஸே ஒரு க்ரைசிஸ் கொண்டு வரும்போது அவ்வளோ பெரிய ஒரு தலைமையில் இருந்த ஒரு மனுஷன், அவ்வளோ பெரிய ஒரு ரோல் மேக்கர் அந்த பார்ட்டிக்கு,
அது வந்து ஐயா எம்ஜிஆர் முதல் தேர்தல் ஃபேஸ் பண்ணும்போதே கூட நின்று எம்எல்ஏ ஆனவர். 9 முறை சிட்டிங் எம்எல்ஏ இருந்து. அதே மாதிரி அம்மா ஜெயலலிதா அந்த பொசிஷன் டேக் ஓவர் பண்ணும்போது கூட இருந்த முக்கியமான பில்லர்கள் ஒருத்தர். ஸோ அப்போ அவருக்கு வந்து அது ஒரு ராசின்னு வச்சுக்கோங்களேன். அவரை மாதிரி ஒருத்தர் ஒரு கட்சி கூட போய் சேர்றாருன்னா அது வந்து அந்த கட்சியை அடுத்த இடத்துக்கு அந்த நிர்வாக திறமையில கொண்டு போய் சேர்க்கும். கட்சியோட தலைவரை முதல்வராக ஆக்கிரும். கரெக்டாக அது நடந்திருக்குன்ற 2 தலைவர்களுக்கு நீங்கள் அதை வந்து எக்ஸாம்பிள் அப்ரூவ். பெரியார் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், அடுத்து விஜய் அவர்கள்னு சொல்ல வர்றீங்க. கரெக்ட். நான் மாற்றி சொல்லலையே, மக்களுக்கே அது தெரியும். ஸோ அந்த பாயிண்டில் தான் அது வந்து ஒரு வரவேற்பாக பார்க்கப்படுது. அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேச்சர் உள்ள ஒரு தலைவர் இவ்வளவு நீங்கள் அரசியல் பண்ணியும் நேற்று காலையில் அவர் வீட்டிலேருந்து கிளம்புறாரு. கிட்டத்தட்ட இந்த பிரின்சஸ் டயானாவை துரத்திக்கிட்டு போனாங்க பாருங்கள் மீடியாவில், ஒரு ஆக்ஷனில் அந்த மாதிரி இறந்தாங்க பாருங்கள், அந்த மாதிரி நேற்று துரத்துறீங்க. அவரும் வந்து ஈடு கொடுத்து எல்லா பக்கமும் சுற்றிட்டு திரும்ப வீட்டுக்கே போயிட்டாரு. எல்லாம் புதுசாகி போச்சு. நிமிஷம் வண்டி எடுத்து திரும்பி சுற்றி வலிச்சு திரும்பி வீட்டுக்கே வந்துட்டு இவ்வளவு பதட்டம் ஆளுங்கட்சிக்கு. அதுக்கு அடுத்ததா அவர் வந்து போய் ரிசிக்னேஷன் கொடுத்தாருனா உடனே அந்த இடத்துல இவரை பார்த்துட்டாரா, அவரை பார்த்துட்டாரா, கேட்டில் நின்று வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார் அமைச்சர் அப்படின்லாம் நியூஸ் வருது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஏன்னா இதில் என்ன ஒரு காமெடினா, இன்றைக்கி இந்த இணைப்பு முடிவாகி 3 நாள் ஆச்சு. ஆனால் நேற்று மதியானம் வரைக்கும் நியூஸ் போட்டுட்ருக்காங்க, ஆஹா தாவேக்காவா திமுகவா தாவேக்காவான்னு. அவ்வளோ ஒரு பதட்டத்தில் இருக்குது திமுக. அவங்க வந்து திமுக எதிர்ப்புலேயே வளர்ந்த ஒருத்தர், திமுக வீழ்த்துறதுக்கே அரசியலுக்கு வந்த ஒருத்தர் வந்து திமுகவுக்கு வருவார்னு நினைக்கிறது இருக்குல்ல, அந்த அளவுக்கு திமுகவில் வந்து வீக்னஸ் இருக்குது அப்படின்றதான் எடுத்துக்காட்டு. ஸோ விஜய் சாரும் தாவேக்காவும் ஒரு பெரிய எழுச்சி நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல சக்திகள் எல்லாமே ஆக்கப்பூர்வமான சக்திகள் ஒருங்கிணைவாங்க. அதில் இன்னும் நீங்கள் நிறைய சர்ப்ரைஸ் நியூஸ் பார்ப்பீங்க. பிளாஸ்ட் அப்படி வரும், அந்த மாதிரி இருக்கா? சரி, ஓகே. இப்போ இப்படி எடுத்துக்கிறோங்க, செங்கோட்டையன் அவர்கள் வந்து முதல் ஆள். ஏன்னா கூட்டணி கொடுத்து வர சொல்லி நிறையா அழைப்பு கொடுத்து நிறையா பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பட் ஆனால் இது வரைக்கும் தாவேக்கால யாருமே கூட்டணிக்காக வந்து சேர்ந்ததே இல்லை. ஒரு கட்சியில் முன்னாள் எம்எல்ஏவோ இல்லை சிட்டிங் எம்எல்ஏவோ முன்னாள் எம்பியோ இருந்தால் யாருமே அந்த இதில் முதல் முடிவாக செங்கோட்டையன் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவர் ரிசைன் பண்ணிட்டு போய் தாவேக்கால சேர்றாரு. முன்னாள் எம்பி சத்யபூமா போய் சேர்றாங்க. அண்ட் ஆதரவாளர்கள் எல்லாருமே போய் சேர்றாங்க. இது வந்து இந்த முடிவுக்கு அப்புறம் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் எல்லாம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த முடிவு எப்படி பார்க்குறீங்க? இந்த ஃபஸ்ட்டு டிசிஷன் எப்படி இருக்கும்? இல்லை, ஆக்சுவலி வந்து செங்கோட்டையன் ஐயா வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்தவங்களே பிக்கஸ்ட் ஸ்டேச்சர் உள்ளவர், எனக்கு அதில் மாற்று கருத்தில். ஆனால் இதுக்கு முன்னாடி பல கட்சிகளில் இருந்த முக்கியஸ்தர்கள் வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் அது மிஸ்டர் ஆதவர்ஜுன் எடுத்தாலும் சரி, மிஸ்டர் சிடி நிர்மல்குமார் எடுத்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி வந்து பொறுப்பாளர்கள் பெரிய அருண்ராஜ் ஐயார் சொல்ல வரும்போது நீங்கள் 3-4 எக்ஸ்எம்எல்ஏ எம்பி கேண்டிடேட் சொல்ல வந்திருந்தாங்க. ஸோ இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னன்னா வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்போது ஆக்டிவாக இப்போ பரபரப்பாக அரசியல் சூழ்நிலை அவரே வந்து ஒரு அரசியல் மையப்புள்ளியாக இருக்கிறாரு. அஇஅதிமுகவுக்கும் என்டிஏக்கும் உள்ள ஒரு பெரிய கார்டு அவர். அந்த கார்டை கையில் எடுத்துக்க முடியாத சூழ்நிலையில் என்டிஏவும் பாஜகவும் அந்த கார்டை வேறு வழியே இல்லாமல் ட்ராப் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் அஇஅதிமுகவும் இருக்கும்போது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கார்டு, அந்த கார்டு தாவேக்காவை சூஸ் பண்ணுதுன்னும் போது அதுதான் நான் இன்றைக்கி இந்த அரசியல் போக்கா, அந்த அரசியல் ஸ்ட்ரீம் எங்கே போய்கிட்டு இருக்குன்றதை நீங்கள் ஐயா செங்கோட்டையனோட வருகையை வச்சு புரிஞ்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி யாரும் வரலன்னு கிடையாது, இதுக்கப்புறம் வரப்போகிறதுலன்னு கிடையாது. இது வந்து ஒரு முதல் விளையார் சொல்லி தான். நீங்கள் கேட்குறீங்க கூட்டணிக்கு கட்சிகள் வரல அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், அந்த கட்சியில் இருக்கிறவங்களே மொத்தமாக அந்த கட்சிக்குள்ளே வந்துட்டா கூட்டணி வந்த மாதிரி தெரியாது. நீங்கள் அந்த கொடிகள் வரலன்றீங்க, நான் அந்த கொடியை தாங்கி இருந்த கரங்கள் உள்ளே வருதுன்னு சொல்கிறேன். ஸோ மொத்தமாக உள்ளே வரும்போது அந்த இடத்துல கூட்டணியாக தெரியாது, தாவேக்கா வலுப்பெற்ற மாதிரி தெரியாது. நீங்கள் எலெக்ஷன் அப்போது அந்தந்த பகுதியில் போய் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி கதையிலேயே ஒரு 4 மாவட்டங்கள், தமிழகத்தின் 4 மாவட்டங்கள் கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய இடத்துல இதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கோ உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ்னு. ஏன்னா அவர் ஏற்கனவே கொங்கு மண்டலத்தோட கிங்பின். இப்போ அவர் வந்து தாவேக்காக்குள்ள அஇஅதிமுகவையும் பாஜகவையும் புறக்கணித்துட்டு வராருன்னா ஜஸ்ட் இமேஜின் அவருக்கு எவ்வளோ ஒரு அங்கே ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கும் தாவேக்காவோட களப்பணியினாலும் சேர்ந்தா என்னவா ஆகுன்றது தான் பாயிண்ட். ஏன் அப்படின்னா கொங்கு மண்டலம்ன்றது சாதாரண இல்லை. இங்கிட்டு வேலுமணி, இங்கிட்டு தங்கமணி, இங்கிட்டு செந்தில் பாலாஜி, எல்லாருமே எடப்பாடி அவர்கள் கொங்குன்றது அதிமுக பிஜேபி அதிமுக பெல்ட் ஃபுல்லாக கொங்கு வாக்காளர். விஜய் வருகைக்கு அப்புறம் கொங்குல வந்து அதிக அளவு விஜய் அவர்களுக்கு மேற்கு மண்டலத்தில் வந்து நிறைய வாக்குகள் கிடைக்குன்னு சொன்னாங்க. செங்கோட்டையன் அவர்கள் போய் இணைந்தது கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குமா விஜய் அவர்களுக்கு? இப்போ நீங்கள் ஒரு 4 பேர் சொன்னீங்களே, அந்த 4 பேரோட வாத்தியார் வந்திருக்கிறாரு. இந்த 4 பேருக்கும் பாடம் எடுத்தார். ஏங்க என்னங்க வேலு சீரியஸ்லி இல்லை அவர் தான் கூட்டு வந்தார். நீங்கள் இன்னைக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் சுப்ரீமோவும் உட்காந்துருக்கவரும் ஒரு எம்ஜிஆர் மன்ற நிர்வாகியாக வெளியில் இருக்கும்போது இவர் அமைச்சராக உள்ளே இருந்தவர். அந்த அளவுக்கு அவரோட ஸ்டேச்சர் பெருசு. ஆனால் என்னென்னா வந்து அந்த பவர் பாலிடிக்ஸ்குள்ளே அவர் வந்து தன்னை நிரூபிச்சிக்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப மெனக்கெடலை. அவர் வந்து இந்த கட்சி நல்லா இருந்தால் போதும், இந்த கட்சி மூலம் மக்களுக்கு நல்லா நடந்தால் போதுன்ற அந்த தலைவர்களை பின்தொடர்ந்து சென்றுட்டு இருந்தபோது
ஆக்சுவலி சொல்லாமன்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அம்மா ஜெயலலிதாவோட மரணத்துக்கு அப்புறமா ஓபிஎஸ் தர்மயுத்தம் பண்ணி வெளில போகும்போது சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரப்போஸ் ஆனதே திரு செங்கோட்டையன் தாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பல கதைகள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இவ்வளோலாம் காசு செலவு பண்ணோம், இவ்வளோ எம்எல்ஏஸ் ப்ளீஸ் பண்ணணும் வாங்கணும் போது, இல்லை திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்னு அவர் விட்டு கொடுக்குறாரு. அன்றைக்கி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவருக்கு அதுக்கு நிறைய அந்த மாதிரி வாய்ப்பு இருந்ததாக சொல்லப்படுறாங்க. இதை நான் ஒரு ஊர்ஜிதப்பட்ட தகவல் சொல்ல, பட் இது பெரும்பாலானவர்கள் பேசப்படக்கூடிய ஒரு உண்மை. அப்போது அந்த இடத்துல ஏற்கனவே முதல்வர் பதவி வரும்போதே அதை பொருட்டப்படுத்தாத, பதவியை பொருட்படுத்தாத ஒரு தலைவர்னா, ஒரு மனுஷனுடைய கேலிபரை நல்லவர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் இதுக்கு மேலே என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்? நீங்கள் சொன்ன அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த எல்லா தலைவர்களையுமே பார்த்து வளர்த்து விட்டவர். கொங்கு மண்டலத்தில் அஇஅதிமுக ஸ்ட்ரென்த்துன்னு சொன்னீங்களே, அந்த ஸ்ட்ரென்த்துக்கே மூல காரணமாக ஆணி வேற இருந்தவர். அப்போ அந்த இடம் இங்கே மூவ் ஆகும்போது அந்த ஷிஃப்ட் என்ன, அந்த பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க, அதுதான் இங்கே நடக்குது. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய மற்ற எல்லாமே வந்து இந்த வேர்லேருந்து வந்த மரம், அந்த மரத்துலேருந்து வந்த கிளை, கிளையிலேருந்து வந்த பழம், அந்த பழம் வேறு அதெல்லாம் மாறலாம், வேறு தான் பவர். ஆனால் அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ செம்மலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து தேவையில்லாதது. ஏன்னா ஒரு அரசு அதிகாரத்தை இருந்துட்டு கட்சியின் நிலைமையில் இருக்கும்போது இன்னொரு புது கட்சியை வளர்க்க போகிறன்றதுலாம் அது வந்து அவர் அரசியல் வாழ்க்கையை அழிச்சுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி முன்னாடி இவங்க எல்லாருமே நீங்கள் திமுகலேருந்து சில பேர் இப்போ கிளம்பி வருவாங்க, அவர் யார் தெரியுமா அப்படின்வாங்க. அதே மாதிரி அஇஅதிமுகவில் இருக்கிறவங்களாம் அவர் போனால் இப்படி ஆகிடும், அல்ல அவருக்கு இப்போ போனால் தாவேக்கா போனால் அவருக்கு எதிர்காலமானு கேட்பாங்க. உங்களுடைய அக்கறை டேஷ் எல்லாம் அவரை கட்சியிலேருந்து, அவ்வளோ பெரிய ஒரு தலைவரை கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் பதவி நீக்கும் போது எங்கே போயிருந்து உங்கள் வாய்? உங்களால் உங்களுடைய கட்சி சுப்ரீமோ எதிர்த்து ஜனநாயகபூர்வமாக நீங்கள் அஇஅதிமுகவை நான் அவருக்கு நேரடி கேள்வி கேட்குறேன். திமுகவில் உள்கட்சி ஜனநாயகம் இல்லைன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே அப்பா கருத்து புள்ள, பிள்ளைக்கு அடுத்து பேரன், பேரனுக்கு அடுத்து கொள்ளு பேரன்ற ஒரு ஃபார்மெட் இருக்குது. இதை நம்ம எல்லாரும் வன்மையாக எதிர்க்கிறோம். அதுவும் ரெக்ஸ் பிரதருக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அஇஅதிமுகவில் ஒரு கிளை செயலாளரால் முதல்வர் வேட்பாளராக வர முடியுன்ற ஒரு இருக்கு இல்லையா, இதுதான் உட்கட்சி ஜனநாயகம். அந்த உட்கட்சி ஜனநாயகம் இருக்கக்கூடியதாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சியிலேயே ஒரு முக்கிய தலைவரை நீங்கள் வெளியில் அனுப்புவீங்கன்னா, உங்கள் பவர் டசில் அனுப்புவீங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்க முடியணும்ல, நியாயத்துக்கு முடியணும்ல. அப்போ முடியாமல் அன்னைக்கு எல்லாத்தையும் மூடிட்டு உட்காந்துருந்துட்டு, நான் வாய் மூக்கெல்லாம் சொல்கிறேன், மூடிட்டு உட்காந்துருந்துட்டு இன்றைக்கி வந்து அவர் வெளில போகும்போது வந்து கருத்து தெரிவிக்கிறதுன்றது நான் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தாவோ அவங்களோட உண்மையான கருத்தாவோ பார்க்கல. அஇஅதிமுக தலைமையோட ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆகுது, ஃபேஸ் வேல்யூ டிமினிஷ் ஆகுது. டிமினிஷ்லாம் எப்போ ஆகிடுச்சு, எக்ஸ்போஸ் ஆகி அப்படியே கிட்டத்தட்ட உடஞ்சி தூள் தூளாக போய்கிட்டு இருக்கு. அதை டிஃபெண்ட் பண்ண முடியுமா, எப்படியாவது முட்டு கொடுக்க முடியுமா, பூசி முழுக முடியுமான்ற ஒரு தேவையாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இதை நீங்கள் மீன் பண்ண வேணாம். அதே மாதிரி திமுகலேருந்து இன்னிலேருந்து கிளம்பி வந்து செங்கோட்டையன் சார் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. ஆனால் நேற்று ஏன் கேட்டு பக்கத்தில் நின்று வருவாரான்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க. என் கூட நேற்று டிபேட்டில் இருந்த ஒரு அண்ணன் சொல்கிறாரு, செங்கோட்டையன் திமுகவுக்கு வரான்னு ஒரு நியூஸ் லீக் அவர் வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியுமான்னாரு. இன்றைக்கி அவருக்கு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டுறாரு. ஸோ இட் ஹேப்பன்ஸ். இந்த மாதிரி தலைவர்கள்லாம் வரும்போது அந்த அச்சம் புரிய மக்கள் எதிர்கட்சிகளுக்கு வரதான் செய்யும். ஆனால் அது மக்களுக்கு நம்பிக்கையாக போய் கன்வே ஆகுன்றதான் என் பாட்டு. விஜய் அவர்கள் அடுத்த கட்டமாக ஒருவேளை நகர்றாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்போ வரைக்கும் திமுக அஇஅதிமுக நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி களம் நிலவரம் எப்போதுமே 50 வருஷமாக அது 2 கட்சிகளை கிடையாது போட்டி. பட் இந்த அஇஅதிமுகவில் இருக்கிற கூட்டணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக திமுக தாவேக்கான்ற ஒன்று ஆட்டோமேட்டிக்காக உருவாகுதா, இல்லை நீங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நரேட்டிவை செட் பண்ணுறீங்களா? இல்லைங்க, இது நீங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நிலைமை வந்துருச்சுங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான். நான் தாவேக்கா வருகைக்கு முன்னாடி சொல்ல, அஇஅதிமுகவோட அந்த வந்து நலிவடைவதும் சரிவடைவதும் நீங்கள் தாவேக்கா வருகைக்கு முன்னாடியே ரொம்ப குவைட் ஆப்வியஸாக மாறிடுச்சு. அப்போ வந்து அன்றைக்கி கூட்டணியில் இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கும்போது அஇஅதிமுக தலைவர்களை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணார்? நான் சொல்கிறது சிட்டிங்கில் இருந்த தலைவரையும் சரி, மறைந்த தலைவர்களும் சரி, நம்மளுடைய மாண்பில் பண்பாட்டில் இறந்தவங்களே எதிரியாக இருந்தாலும் துவேஷிக்க மாட்டோம். விடுங்கப்பா, இறந்துட்டார், அவர் குத்த சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க நம்ம வீடுங்களில். ஆனால் அந்த தலைவர்களை அந்த கட்சியோட ஓட்டை வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஒருத்தர் எதிர்த்து பேசுகிறது ஒன்று இருக்கு இல்லையா? எப்படியா அஇஅதிமுக சரிஞ்சிக்கிட்டு இருக்கு, மிச்சம் மொச்சத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு பாஜக கொண்டு போயிடலான்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். அது தனிப்பட்ட விரோதம்லாம் கிடையாது. அன்னைக்கே அதை எதிர்த்து டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் அஇஅதிமுக வெளில வராங்க, தனியாக நிற்கிறாங்க. ஒரு 15 தொகுதிக்கு மேலே பாராளுமன்ற தொகுதிகளை டெபாசிட் இழக்கிறாங்க, 3ஆம் இடத்துக்கு போகிறாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா அஇஅதிமுக ஒரிஜினலான அஇஅதிமுக இல்லை, ஒரு பெரிய சரிவு நோக்கி போகுது. இந்த சரிவு தான் திமுகவுக்கு ஒரு அபரிமிதமான தைரியத்தை கொடுக்குது. இங்கே என்ன கேட்க யார், தமிழகத்தில் எனக்கு எதிராக யார்? அஇஅதிமுக நாளாக சுல்லாக கிடக்குது, இருக்கிறதுலையும் வாக்கு ஒன்றா இல்லை, சரிஞ்சிக்கிட்டு கிடக்கு. பாஜக காங்கிரஸுக்கு தமிழகத்தில் இடம் கிடையாது. மிச்சம் இருக்கிற எல்லா கட்சியும் கூட்டணி கட்சியாக மாற்றி ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து கூட வச்சுருக்கோம். என்னை எதிர்க்க யாருன்ற அந்த ஜனநாயக விரோத போக்கு தான் கட்சியில் எம்எல்ஏ ஆன 2 வருஷத்தில் வந்து ஒருத்தர் துணை முதலமைச்சர் அவருக்கு துணியை வைக்குது.
அப்போ தான் தாவேக்காவின் தேவை தமிழகத்துக்கு ஏற்படுது. தாவேக்கா வந்து ஒரு கட்சியாக வந்து மக்களுக்கு தேவையை உணர்த்தலை, மக்கள் தேவையை உணரும்போது ஒரு கட்சி வருது. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய வேக்யூம் இருக்குது. அது வந்து நீங்கள் அம்மா ஜெயலலிதா மரணம், கலைஞர் ஐயா மரணம், கேப்டன் ஐயா மரணம் தொடர்ந்து அஇஅதிமுகவின் வீழ்ச்சி தொடர்ந்து தமிழகத்தில் எதிரில் நிலைப்பாடே இல்லாத போது வருது. ஸோ தாவேக்கா உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இட் இஸ் கோயிங் டு பி டிஎம்கே வெர்சஸ் கேப் இருந்தது. அந்த கேப்பை தாவேக்கா ஃபில் பண்ணி அன்னையோட பிரைம் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறிடுச்சு. அதை விஜய் சார் சொல்கிறாரு. புரிஞ்சிக்க முடியாதவங்களோ, அதை ஏற்றுக்க முடியாதவங்களோ, நம்ப முடியாதவங்களோ அதை கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதோட எவிடென்ட்டான ப்ரூஃப் உங்களுக்கு 26 எலெக்ஷன் ரிசல்ட்டு தெரியும். அதை தான் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக வரும்போது அந்த கட்சியோட ஓட் பேங்க், ஒரு கூட்டணியாக இருக்கக்கூடிய பெருங்கட்சிகள் வந்து 33% வாக்கு காட்டுறாங்க ஒரு ப்ரீபோலில். ஒரு தனி கட்சி தாவேக்கா 26-27% ஓட் மார்ஜின் காட்டுறாங்க ப்ரீபோலில். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படின்னே புரிய மாட்டேங்குது. இவங்களால தனியாக வர முடியாது. அதனால தான் இன்னும் கூட்டணி பலப்படுத்தணும். வர்றவங்க போகிறவங்க புதுசாக கட்சி ஆரம்பிக்க சொல்லிலாம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்த கருணாசெல்லாம் கெஞ்சி குத்தாடி உள்ளே கொண்டு வர நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கு திமுக. நீங்கள் ஏன் செங்கோட்டையன் அவர்களை தேர்ந்தெடுத்தீர்கள் அப்படின்றதுல இங்கே பெரிய இது இருக்குது. ஏன் அப்படின்னா டிடிவி தினகரன் இருக்கார், ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. இது செங்கோட்டையன் அவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் தாவேகாவுக்கு என்ன அப்படின்றது. ரெண்டாவது, துணை முதல்வர் பதவி ஆசையை காட்டிட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ எது உண்மை? இல்லை, முதல் விஷயம். ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். அவரை நீங்கள் பதவி ஆசை காட்டு கூட்ட முடியாது. அப்படி பதவி ஆசை காட்டுறதா அதெல்லாம் பதில் சொல்லிட்டு அவருக்கு முதல்வர் வாய்ப்பே வந்தது. எனக்கு இது வேண்டாங்க, நான் வந்து மக்களை மாவட்டத்தை பார்க்குறேன்னு சொன்ன தலைவர் அவர். அதனால் நீங்கள் அவரை பதவி ஆசை காட்டி கூட்டிட்டாங்கன்னு சொல்லி அதான் சொல்கிறது. திமுகவின் ஒரு அடுத்த கட்டமாக இதான் பேச போகிறாங்க. அது நான் இப்போயே இல்லைன்னு மறுதளிச்சிட்றேன். ரெண்டாவது, அவரை வந்து ஏன் உள்ளே கூப்பிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அண்ணன் டிடிவி தினகரன் ஆதரவாக தான் இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு தனி கட்சி இருக்குது. ஓபிஎஸ் அண்ணோட நிலைப்பாடு என்னென்னு அவருக்கு தெரியலை. ஆனால் செங்கோட்டையன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். நான் வந்து ஒரு தலைமையை நம்பி ஐயா எம்ஜிஆரின் பாதம் தொட்டு அந்த வழியில் நான் வந்தவன், ஜெயலலிதா அம்மா கைப்பற்றி அந்த வழியில் அந்த கட்சியை வழி நடத்தினவன். இன்றைக்கி அவங்க 2 பேரும் இல்லை. அந்த இடத்த அந்த மாதிரி ஒரு தலைவர் ஃபில் பண்ணுறாரு. மக்கள் மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக மக்கள் மனதில் குடியிருக்கிற ஒருத்தரை பார்க்கும்போது இவர் தாங்க. நீங்கள் நான் அடுத்த எம்ஜிஆர் விஜய் சாரான்னு கேட்குற கேள்விக்கு இல்லை நிறைய பேர் பதில் சொல்கிறாங்க. அந்த கேள்விக்கான பதிலை சொல்லாமல் சொல்லிட்டார் செங்கோட்டையன். ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு நான் எப்படி அதை ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அடுத்த எம்ஜிஆர் விஜய் அந்த மக்கள் மனதில் இருக்கக்கூடியவர்ன்ற வார்த்தையை நான் சொல்கிறேன். அப்போது மக்கள் மனதுக்கு நெருக்கமாக மக்கள் மனதில் இருந்த ஒருத்தர் எப்படி அரியணை ஏறினாரோ அந்த அளவுக்கு நெருக்கமாக இல்லை, அதை விடவும் அதிகமாக இருக்கிறார் விஜய் சார்ன்றதை இன்றைக்கி செங்கோட்டையன் வரவு தான் உங்களுக்கு பறைசாட்டுகிறது. ஸோ அன்றைக்கி அவர் யாரை பிடிச்சிட்டு வந்தார், இன்றைக்கி யாரை தொடர்ந்து போகிறார், யார் கூட நிற்கிறாருன்றது தான் அதுதான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத விஜய் வந்து எப்படி உலக ஆள முடியும் அப்படின்னு நயனார் நாகேந்திரன் கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் போனது அஇஅதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ எந்த ஒரு இதுவும் இல்லை, ஆனால் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை, அவரை நம்பி போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நயனார் நாகேந்திரன் மிக மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இல்லை, நான் சொல்கிறேன்னே, இவரே தான் வந்து அந்த மாதிரி ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத விஜய் சார்கிட்ட, தம்பி விஜய் எங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம், எங்கள் கூட கூட்டணிக்கு வரலாம், இந்த கட் பண்ணி போடணும் நீங்கள் அப்படி கெஞ்சினார். மார்க் மை வேர்ட்ஸ், அண்டர்லைன் மை வேர்ட்ஸ், ரீட்ரேட் பண்ணுறேன், கெஞ்சினார். எப்படி? ஆமாங்க, நீங்கள் போட்டு பாருங்கள் வீடியோ. தாய் வார்த்தைக்கு சொல்லி தரேங்க, நான் தரேன். தம்பி கொள்கை எதிரின்னு சொல்கிற ஒரு கட்சிக்கிட்ட வந்து எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்க, கன்சிடர் பண்ணுங்கன்னு கேட்குறது, இதை விட உங்களுக்கு ஒரு கெஞ்ச முடியுமாங்க? ஒரு மீட்டிங்கில் ஒரு டிபேட்டில் நான் தாவேக்கா ஆதரவாளராக உட்கார்றேன், பாஜக நிலைப்பாட்டில் வரக்கூடிய ஒருத்தங்க எங்களை நீங்கள் கூட்டணி கன்சிடர் பண்ண நயனார் நாகேந்திரன் அவருக்கு கேட்டிருக்காரு. நான் சொல்கிறது அர்ஜுனமூர்த்தியில இருந்து நயனார் நாகேந்திரன்ல இருந்து அக்கா தமிழிசையில இருந்து எல்லாரும் கேட்ட காணொலிகள் இருக்குது. அப்போ எதுக்கு நீங்கள் அந்த விஜய் சாரை கேட்டீங்க கூட்டணிக்கு? அப்போ வந்து இனிக்குது இல்லை, இப்போ கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்தின ஒரு கட்சிக்கிட்ட போயிட்டு பார்த்தா அப்போ பிடிக்குது, இப்போ வந்து பிடிக்குதா? ஸோ இதெல்லாம் சொல்கிறேனே, வன்மம், அச்சம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இவரை தனியாக நின்று பாஜகவில் இவர் ஒரு கவுன்சிலராக சொல்லுங்கள், நம்ம அப்புறம் பேசுவோம். அஇஅதிமுக துணை இல்லாமல் இவர் போனட்டி எம்எல்ஏ ஆயிருக்க முடியுமா? அஇஅதிமுக துணை இல்லாமல் நின்னாரே எம்பி ஆக முடிஞ்சுதா? கை காசு 4 கோடி ரூபா போலீஸ்க்கு போனது தான் மிச்சம். யாரை சொல்கிறேன்னு தெரியுதா, என்ன கேஸுன்னு சொல்கிறேன்னு? அப்போ அந்த நிலைமையில் இருக்கிற இவரை 27 கவுன்சிலர் எலெக்ஷன் வரும், கூட்டணி முறிஞ்சிருக்கும். அன்றைக்கு அஇஅதிமுக பாஜக கூட்டணி, தனியாக நின்று ஒரு கவுன்சிலராக சொல்லுங்கள், நம்ம அப்புறம் பேசுவோம். கவுன்சிலர் இல்லாத ஒருத்தரை எதுக்குங்க கெஞ்சினீங்க? அவர் ஃபோட்டோ வச்சு 130 கவுன்சிலர் உருவாக்கின கட்சிங்க அது. அப்போ நீங்கள் அதான் நல்லா இல்லை, அதான் சொன்னேன், அச்சம். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம். ஸோ இறுதியாக செங்கோட்டையன் அவர்கள் இப்போ தாவேக்கால இணைஞ்சிட்டார். தாவேக்கா மேலும் மேலும் பலப்படும் அப்படின்றது உங்களோட நம்பிக்கை. வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் தாவேக்காவுக்கு? இல்லை, தாவேக்காவுக்கு வந்து அதான் சொல்கிறேனுங்க, இதுக்கப்புறம் ஏர்முகம் தான். கட்சி வந்து ஒரு பக்கம் அதீத பலம் பெறும். கட்சியோட கேடர்ஸே வந்து ஆல்ரெடி வந்து கிரவுண்டில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் பலமாக பார்க்கப்பட்டவங்கெல்லாம் தாவேக்காவை ஆதரிக்கும் போது, தாவேக்காவை நம்பும்போது, ஏன்னா நீங்கள் வந்து டிடிவி தினகரன் அண்ணன் அவர் வந்து நீங்கள் வந்து தேனி மன்னார்குடி பெல்ட்லலாம் அவர் பெரிய தலைவர்.
அவரு ஓபிஎஸும் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க. அவங்கெல்லாம் வந்து விஜய் சார் ஆதரித்து பேசும்போது உங்களுக்கு அது புரியல. அவங்களோட தேவை என்னென்னா, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து சின்னத்தை கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு கட்சிக்குள்ளே போகிறதுக்கு அவருக்கு இப்போது கொஞ்சம் கட்டாயம் டைட் இருக்கும். ஸோ ஒரு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் அதை கால் எடுக்க முடியும். டிடிவி தினகரன் ஒரு கட்சியை வச்சிருக்கிறார். கலைச்சிட்டு வரதோ இல்லை கட்சி இணைக்கிறதோ அவரோட ஸ்டேச்சர் நல்லா இருக்காது. ஸோ ஒரு கூட்டணியின் போது பேசலாம்னு சொல்லி அவரெல்லாம் பேசி வச்சாச்சு கிட்டத்தட்ட. அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் உங்களெல்லாம் நீங்கள் வந்து ப்ரைமில் வச்சு கன்சிடர் பண்ணல, சும்மா ஆதரவு தெரிவிக்கிறாங்கப்பா நினச்சிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி செங்கோட்டையன் உள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து அப்படி இருக்குது. இப்போ இன்னும் இவங்க எல்லாருடைய வருகையும் இது போன்ற பல பெரிய கட்சிகள்லேருந்து, திமுக கட்சியிலிருந்தும் நான் சொல்கிறேன், திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் சொல்கிறேன், அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த தலைவர்களையும் சேர்த்தே சொல்கிறேன். இந்த கட்டை பத்திரமா வச்சுங்க. ஒருத்தர் வரும்போது போட்டு பார்த்துங்க. எல்லாரும் தாவேக்காவை பலப்படுத்துவதற்கு, தாவேக்கா மூலமாக பலம் பெறுவதற்கு காத்திருக்கிறாங்க. அது வரும் நாட்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க. அரசியலில் தெளிந்தவர்களும் அரசியல் காத்துக்கிட்டு இருக்கவங்களும் ஒன்றா சேரும்போது இங்கே ஒரு அரசியல் புரட்சி நடக்கும். அதுதான் 2026 மாற்றம். இது விஜய் சாரோட ஒன் மேன் விஷன். அது நடக்கும்னு சொல்கிறேன். 4 மாவட்டத்துக்கு அமைப்புச் செயலாளர் பதவியும் நிர்வாக குழுவோட தலைமை ஒருங்கிணைப்பு பதவியும் கொடுத்துறீங்க. ஆனால் இனிமேல் நடக்க போகிற போட்டி 2 பேர், இந்த ஒன்று புஷியானந்த், இன்னொன்று செங்கோட்டையன்ற ஒரு இது புரளி போயிட்டுருக்கு. உண்மையாக செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவர் தலைமை பொறுப்பு கேட்பார். ஏன்னா அவரோட ஏஜுக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பார். புஷியானந்த் அந்த ஹேண்டில் பண்ணிட முடியுமா? இல்லை, நீங்கள் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் எப்பயுமே இதுதான் தாவேக்கா பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறீங்க. தாவேக்காவில் வந்து ஒரே முகம்ங்க, ஒரே குரல். அவர் எண்ணத்தை செயல்படுத்துறதுக்கு தான் அங்கே எல்லோரும் இருக்கிறோம். தாவேக்காவோட ஒவ்வொரு அசைவும் என்கிட்ட சில பேர்லாம் ரொம்ப ஆகச்சிறந்த அறிவாளி நினச்சிட்டு கேட்பாங்க, நீ சொல்கிறிய இது விஜய் சாருக்கு தெரியுமான்னு. அவர் நல்லா சொல்லி கொடுத்தாரு, அங்கே தாண்டா எங்களுக்கே பாடம் வருது. அந்த புரிதலே இல்லாதவங்க இவங்க. அவங்களுக்கு வந்து இங்கே யாரோட எண்ணம் செயலாக்கப்படுது, யாரோட விஷன் வந்து இங்கே மிஷன் ஆக்கப்படுதுன்னே புரியாது. விஜய் சாரை பலப்படுத்துறது தான் கூட இருக்கிற எல்லாருக்கும் போது கண்ணுக்கும் மூக்குக்கும் எப்படிங்க சண்டை வரும்? என்னைக்காவது உங்கள் கண்ணு மேலே இருக்குன்னு மூக்கு கோச்சிருக்குமா? கண்ணோட வேலை கண்ணுக்கு, மூக்கோட வேலை மூக்குக்கு. நீங்கள் சொல்கிற எப்படின்னா கண்ணு திறந்தோடனே மூக்கு வலிக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அவங்கவுங்க வேலை அவங்களுக்கு தெளிவு இருக்குது. எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது விஜய் சாரை முதல்வராக்குறது, திமுகவை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்புறது. அதனால் இந்த குழப்பம்லாம் அங்கே இல்லை. அதெல்லாம் கற்பனை பண்ணால் சரி பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். பல்வேறு அரசியல் கேள்விக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ.